தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தால் ரூபாய் 50 கோடி மதிப்பிலான நூல்கள் தேக்கம் அடைந்திருக்கிறது. நூற்பாலைகளுக்கு மின் கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுவதால் நஷ்டம் ஏற்படுவதாக உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்காததை கண்டித்தும் கடந்த சில நாட்களாக விசைத்தறி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. விசைத்தறிகள் வேலை நிறுத்தத்தால் நூற்பாலைகளுக்கு தினமும் ரூபாய் 50 லட்சம் இழப்பீடு ஏற்படுகிறது. இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணாவிட்டால் கோவை மாவட்டத்தை விட்டு வெளியேறுவதை விட தவிர வேறு வழியில்லை என நூற்பாலை உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். உயர் அழுத்த மின்சாரம் பயன்படுத்தும் நூற்பாலைகள் தினமும் ரூபாய் 7,000 முதல் ரூபாய் 10,000 வரை மின்சாரம் நிலை கட்டணம் செலுத்த வேண்டும். தாழ்வழுத்த பயன்படுத்துவோர் மாதம் ரூபாய் 17,950 செலுத்த வேண்டும். மில் இயங்காவிட்டாலும் இதை செலுத்தியே ஆக வேண்டும். வணிக வரி செலுத்த வேண்டும். இக்காரணங்களால் நூல் கிடைத்த விலை விற்க வேண்டியது உள்ளது என்றும், உண்மையிலே இதனை கூலி என்று பிரச்சனையாக பார்க்காமல் இரு நிறுவனங்களுக்கு இடையிலான ஒப்பந்த கட்டண பிரச்சனையாகவே பார்க்க வேண்டும். 50 ஆண்டுகாலமாக பழமையான விசைத்தறியாளர்களுக்கு புதிய விசைத்தறிகளுக்கு இடையான கட்டணம் கேட்பதுதான் பிரச்சனை என்கின்றனர் ஜவுளி உற்பத்தியாளர்கள். ஜவுளித்துறை, நூற்பாலைகள், விசைத்தறி என முத்தரப்பு கமிட்டி அமைத்து பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். கோவை மாவட்டம் மட்டும் அவ்வப்போது வேலை நிறுத்தம் தொடர்கிறது. இதனால் நூல் விலை வீழ்ச்சி, தொழிலாளர்கள் சம்பளம், வங்கிக் கடன் என நஷ்டம் ஏற்படுகிறது. அரசு துரிதமாக நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும், வேலை நிறுத்தம் முடிவுக்கு வரும் வரை மின் கட்டணம் செலுத்த அவகாச நிலை, கட்டணத்தில் விலக்கு, வரி விலக்கு, வங்கி கடன் செலுத்த அவகாசம் அளிக்க வேண்டும். அரசு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண வேண்டும் என்று விசைத்தறி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் 650 OE நூற்பாலைகள், ஓப்பன் நூற்பாலைகள் 1700 ஸ்பின்னிங் நூற்பாலைகளும் உள்ளன. 5.5 லட்சம் விசைத்தறியாளர்கள் உள்ளனர். 17 மாவட்டங்களில் ஜவுளி உற்பத்தி நடைபெறுகிறது. விசைத்தறிகள் வேலை நிறுத்தம் என்பது வெவ்வேறு ஜாப் நிறுவனங்களில் இல்லாத அளவுக்கு பெரும் பிரச்சனையாக உள்ளது. விசைத்தறிகள் வேலை நிறுத்தத்தால் நூற்பாலைகள் பாதிக்கப்படுகின்றன. நூற்பாலைகள் தேங்குகின்றன. வேலை நிறுத்தத்துக்கு முன்பே கிலோவுக்கு ரூபாய் 15 வரை விலை குறைந்து விட்டது. தற்பொழுது ஜவுளி உற்பத்தியாளர்கள் இன்னும் குறைந்து கேட்பதாக மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பினர் தகவல் தெரிவித்துள்ளனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.